கொண்டாடுவோம் மகிழுடன் துதித்திடுவோம். There is joy, joy, joy in the presence of the Lord, singing hallelujah, amen. There is joy, joy, joy in the presence of the Lord, singing hallelujah, amen. Dance and celebrate, Dance and celebrate, dance and celebrate before the Lord. Dance and celebrate, dance and celebrate. dance with joy before the Lord. மகிழ்ச்சி மகிழ்ச்சி கர்த்த சமூகத்திலே பாடு அல்லேலூயா, ஆமென். மகிழ்ச்சி மகிழ்ச்சி கர்த்த சமூகத்திலே பாடு அல்லேலூயா, ஆமென். ஆடிக் கொண்டாடுவோம் பாடிக் கொண்டாடுவோம் ஆடிக் கொண்டாடுவோம் கர்த்தர் முன்பு. ஆடிக் கொண்டாடுவோம் பாடிக் கொண்டாடுவோம் மகிழுடன் துதித்திடுவோம். ஹல்லேலூயா. ஓ, கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்ற போது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட இந்த மாதத்துடைய கடைசி கர்த்தருடைய நாளிலே கர்த்தர் சமூகத்தை நம்மை கொண்டு வந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை கூட நம்ம கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். நான் ஏகமனதாக கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தும்படியாக நம்ம ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு நாமத்திலே ஆண்டவரே இந்த சமூகத்தில் வருகிறோம். இப்போதும் இந்த ஆராதனை திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே 2 பேர் 3 பேர் நாமத்தால் எங்க கூடுதலோ அவங்க நடுவிலே இருக்குன்னு சொன்னீரே, எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆராதனை முழுவதும் நீ நடத்தும். அதை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அது சேர்க்கையோடு எங்களை தகுதிப்படுத்தும். உங்கள் ரத்தத்தால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே கர்த்தாவே, வருகிற வேலை தெளித்து பரிசுத்தப்படுத்துங்க. இந்த இடம் முழுவதும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை தெளித்து பரிசுத்தப்படுத்துகிறோம். இந்த ஆண்டவரே வாரம் முழுவதும் கர்த்தத்தை தெளிக்கிறோம்ப்பா, பரிசுத்தப்படுத்துகிறோம். கர்த்ததாமே எங்கள் மத்தியில் ஆசீர்வாடுவீராக. நாங்கள் ஆண்டவரை பாட போகிற பாடல் வழியாக எங்களோட பேசும். ஆண்டவர் நாங்கள் ஏறெடுக்க போகிற துதி ஸ்தோத்திரத்திலே கர்த்தர் பிரியப்படுவீராக. துதி மத்தியில் வாசம் செய்கிறவரே, நீங்கள் மத்தியில் வாசம் செய்ய வேண்டும் அப்பா. ஆண்டவரை கர்த்தாவே, இதோ ஆண்டவரை 7 குத்துகளுக்கு மத்தியில் உலாவின இயேசு கிறிஸ்து ஆண்டவரை எங்கள் துதி மத்தியிலே உலாவ வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் துதிக்கும் போது தேவனுடைய ஆலய மகிமையினால நிறவனப்பா. இப்போதே அந்த மகிமை இறங்கட்டும், உங்களுடைய பிரசனம் இறங்கட்டும். ஆண்டவரே இயேசுவே, எல்லா இடங்களிலும் அப்பா ஓ தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை ஓ இப்போதே நிரம்பட்டும் அப்பா. ஓ இந்த ஆலயத்தை மாத்திரமல்ல, ஆலயமாக எங்கள் சரீரத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நிரம்பபடியாக ஓ அனுவே கர்த்தாவே இயேசுவே, நீ மகிமைப்படுவீராக அப்பா. ஓ துதிக்கும் போது விடுதலை உண்டாகணும், சுகம் உண்டாகணும், அற்புதம் நடக்கணும், எப்பத்தா திறக்கப்படணும். அனுவரே கர்த்தாவே, பலன் உண்டாகணும் அப்பா, கிருபை உண்டாகணும், வரங்கள் உண்டாகணும் அப்பா. ஓ வல்லமை ஆண்டவர் ஒவ்வொரு பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே இயேசுவே, நீ உயிரோடு இருக்கிற இயேசுவே, எங்களுடைய ஆராதனை உயிருள்ள ஆராதனையாக, மகிமையின் ஆராதனையாக, வல்லமையின் ஆராதனையாக, ஆவியானால் நடக்கப்படுகிற ஆவியானவராக கட்ட உள்ள வரும்போது பலவீனங்கள் நீங்கணும், வியாதிகள் ஓடணும் அப்பா. எல்லா கட்டுகளும் விடுவிக்கப்படணும். ஓ கர்த்தருடைய ஆவியான கருத்து ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பாலுடைய கூட பேசும். ஆண்டவரே துதி ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் எழுதுக்கும் எல்லா ஜபத்துக்கும் ஆமென்றும் பதில் கொடுங்க. எங்களோட பேசுங்க. அன்னைக்கு முடிஞ்சு நடக்கிற சண்டே கிளாஸ் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயற்கையின் மேல எங்களை சாதமாக்குங்க. கர்த்தர் இயேசுவே, எங்கள் ஆராய் மாத்திரம் இல்ல, பரிசுத்தவான் ஆராதனை எல்லா ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்போது நான் உருடப்பட்டு ஆண்டவரே கர்த்தர் எங்கள் ஆராதனை விரோதமாக எழும்புகிற, பரிசுத்தவானுடைய ஆராதனை விரோதமாக எழும்புகிற எல்லா மண்கள் போறாம எரிச்சல் மனித வல்லமை பிசாசுக்கிலே நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை காட்டி முன்னெடுக்கிறோம். ஓ உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இது என்னால் நீதியும் இது ஊழியக்காரன சுதந்திரம் என்று சொன்னீர்கள். அப்படியாக செய்கிற ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற அன்றைய கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆசீர்வாதம் உண்டாவதாக.
ஒப்பு கொடுக்கிறோம், காத்துக்கொள்ளலாம். இயேசுவின் நாமத்தில் எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருவோம். பாடலை பாடி நாம் கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்து இயேசுவின் நாமமே வானம் பூமி தன்னில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. பாட போகிறோம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்து இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்து இயேசுவின் நாமமே, வானபூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே, வானபூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. அல்லேலூயா,
நாமங்களுக்கு மேலான நாமமாய் வானத்து பூமியில சகல அதிகாரமுடைய நாமமாய் நம்முடைய இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. ஒரு ஆங்கில பாடலை கேட்போம். கேட்டு கற்றுக்கொண்டு தனியை பாடலாம். At the breaking of the day, when the shadows flee away, and Christ comes to take His bride home to glory, God Himself will dwell with men in the New Jerusalem, and will wipe away your tears in that morning. Hallelujah, hallelujah. We shall see Him face to face when on earth we run the race. Hallelujah, hallelujah. Yes, we'll see Him by His grace. Hallelujah. In the twinkling of an eye, we'll be caught up to the sky, and the trump of God shall sound. Hallelujah. When we reach that shore at last, earthly fears and sorrows past, we shall reign with Him at last. Hallelujah. 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 We shall see Him face to face when on earth we run the race. Hallelujah. Hallelujah. Yes, we'll see Him by His grace. Hallelujah. Lo, on Zion stands the Lamb with the pure and holy man, and the Father's name engraved in the forehead. There they sing a glad new song as they stand the mighty throne. They are once will come to God. Hallelujah. 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 We shall see Him face to face when on earth we run the race. Hallelujah. Hallelujah. Yes, we'll see Him by His grace. Hallelujah. With platforms of loud and voice, we shall everyone rejoice, and the marriage of the Lamb. Hallelujah. In the lips of glory cry, and in robes as spotless white, more than conquerors in the fight. Hallelujah. 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 We shall see Him face to face when on earth we run the race. Hallelujah. Hallelujah. Yes, we'll see Him by His grace. Hallelujah. At the breaking of the day, when the shadows flee away, and Christ comes to take His bride home to glory, God Himself will dwell with men in the New Jerusalem, and will wipe away your tears in that morning. Hallelujah. Hallelujah. We shall see Him face to face when on earth we run the race. Hallelujah. Hallelujah. Yes, we'll see Him by His grace. Hallelujah. ஹல்லேலூயா. முகமுகமாய் நாம் அவரை தரிசிப்போம். அவருடைய வருகையிலே தமிழ் பாடலை பாடுவோம். மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரி திருசபையை பாடுவோம். மந்தையில் சேரா
எங்கிலும் கோடி கோடி உண்டே சிந்தையிலான பாரம் கொண்டே தேடுவோம் வாரே திருச்சபையே மந்தையில் சேராடுகளே அழைக்கிறார் இயேசு அவரிடம் பேசு நடத்திடுவார் அழைக்கிறார் இயேசு அவரிடம் பேசு நடத்திடுவார் நாடுகளில் பல நாடுகளில் எங்கெல்லாம் சிலருமே சாருவரா நாடுகளில் பல நாடுகளில் எங்கெல்லாம் சிலருமே சாருவரா பாடுபட்டேன் அதற்காகவுமே தேடுவோயார் நாடுகளை பாடுபட்டேன் அதற்காகவுமே தேடுவோயார் நாடுகளை நல்கை எங்கிலும் கோடி கோடி உண்டே சிந்தையிலான பாரம் கொண்டே தேடுவோம் வாரே திருச்சபையே மந்தையில் சேராடுகளே அழைக்கிறார் இயேசு அவரிடம் பேசு நடத்திடுவார் அழைக்கிறார் இயேசு அவரிடம் பேசு நடத்திடுவார் சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு அங்கு செல்ல இங்கு ஆட்கள் உண்டு சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு அங்கு செல்ல இங்கு ஆட்கள் உண்டு அழைக்கும் நானும் புறப்படுவேன் ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படுவேன் அழைக்கும் நானும் புறப்படுவேன் ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படுவேன் மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே சிந்தையிலான பாரம் கொண்டே தேடுவோம் வாரே திருச்சபையே மந்தையில் சேராடுகளே அழைக்கிறார் இயேசு அவரிடம் பேசு நடத்திடுவார் அழைக்கிறார் இயேசு அவரிடம் பேசு நடத்திடுவார் எனக்காய் பேசின நாவேனோ என்னை போல அலைந்திட காதல் வேணோ எனக்காய் பேசின நாவேனோ என்னை போல அலைந்திட காதல் வேணோ என்னிடம் போல ஆட்கள் வேணோ இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேணோ என்னிடம் ஆட்கள் வேணோ இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேணோ மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே சிந்தையிலான பாரம் கொண்டே தேடுவோம் வாரே திருச்சபையே மந்தையில் சேராடுகளே அழைக்கிறார் இயேசு அவரிடம் பேசு நடத்திடுவார் அழைக்கிறார் இயேசு அவரிடம் பேசு நடத்திடுவார் கடைசி காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது.
வேதனைகள் மிக சொல்றாங்க, சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறிச்சு. எந்த நிமிஷத்திலும் இயேசு வருவார். மனுஷன் நினையாத நேரத்தில் வருவார். அதை எப்போ ஆண்டவர் வருவா தெரியல. இந்த காலம்லாம் என்ன காலம்னா, இனி வர காலம்னா இன்னும் கூடிய காலமாக இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் மற்ற 24ஆம் அதிகாரம் 25வது அதிகாரம் எல்லாம் ஆண்டவர் சொன்ன காரியங்கள், கடைசி காலத்தில் என்ன சம்பவிக்கும் என்று சொன்ன காரியங்கள். அதனால் ஒரு சபையினுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, காலத்தை நாம் நாட்கள் கொள்ளாததாக இருக்கு அப்படின்னாலே காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக்கணும். ஸோ நம்ம ஒவ்வொருவர் மேலும் சுவிசேஷம் சொல்ல நம்ம மேல் உள்ள கடமை. ஒவ்வொரு மேலும் சிலர் நினைக்கிறாங்க சபை போதுகிறது, அது வேலை அப்படின்னு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அருமையான காலம் சென்ற பாஸ்டர் பிரியகுமார் அவர் ஒரு விசுவாசி அவரை ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு அழைத்தார். அப்போ அவர் என்ன நினைச்சாருன்னா, எல்லாருக்கும் போய் இன்விடேஷன் கொடுத்து எல்லாரையும் கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லுவார், அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்வைட் பண்ணார். நல்லா எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கிறிஸ்மஸ் டைமில் இந்த ரோட்லேயே வச்சு அவர் பாஸ்டர்கிட்ட சொன்னார், பாஸ்டர் நீங்கள் சுவிசேஷ செய்தி சொல்லுங்கள், நான் எல்லாரையும் வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆவியானவர் அன்னைக்கு அவரை சுவிசேஷம் சொல்கிற செய்தி கொடுக்கல. பரிசுத்தமுள்ள இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமுள்ள இன்னும் அசுத்தமாகட்டும், அவங்களுடைய பலன் நான் வரும்போது என்னோட கூட வருது வெளிப்படுத்துறது. அது அச்ச சுவிசேஷ வசனம் தான். ஆனால் ஆவியானவர் நீ பரிசுத்தமாக இருக்க, இன்னும் பரிசுத்தமாக இருப்பான் என்று சொல்லி அதை பற்றி பேசிட்டு போயிட்டாங்க. உடனே இது இடரில் இருந்து இனிமேல் நம்ம சபைக்கே போகக்கூடாது, சபைக்கே போகல. அவர் போல குடும்பத்துலேயும் யாரையும் மனைவி பிள்ளைகள் யாரும் அந்த சபை நேரம் வீட்டில் உட்காந்து பாட்டு பண்ணிட்டு. நான் அவரை சந்திக்கும் போது அவர் கேட்டு எந்த சபைக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் சபைக்கே போதில்லையா அப்படின்னு. ஏங்க இந்த சம்பவத்தை சொன்னார். இப்போ நான் சொன்னேன், நீங்கள் ரொம்ப தப்பாக வேதத்தை புரிஞ்சிருக்கீங்க. அவர் தான் சுவிசேஷம் சொல்லணும்னு இல்லை, நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் தான் சுவிசேஷம் சொல்லணும். சுவிசேஷம் சொல்கிற வேலை உங்கள் வேலை, அது எல்லாருடைய வேலை. அதனால பாஸ்டர் சுவிசேஷம் சொல்வார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எல்லாரும் வர பெற்ற எல்லாருக்கும் ஆவியான என்ன சொல்ல நான் செய்வேன். அப்புறமான விளைவு நீ அதை இடல இருக்கிறதுப்பா. இன்னைக்கு நீ இடல அது மாத்திரம் இல்லை, உன்னுடைய குடும்பம் சபைக்கு போகுது. வேதம் என்ன சொல்லுது, சபை கூடுதலை விட்டு விடாதுன்னு சொல்லுது. நீ அந்த வருஷத்துக்கு கீழ்படியிலையே இல்லை, எனக்கு யாரும் கேட்கறது புரியும். அப்போ நீ ஒரு சபையை நடத்து, ஒரு போதரை கூப்பிட்டு எனக்கு நான் சபையை நடத்த, எனக்கு ஆத்மா மாறுங்க, எல்லாம் லட்சுமியை கொண்டு வரணும், எனக்காக ஜாப் பண்ணி ஆர்டினேஷன் பண்ணுன்னு சொல்லி ஏதோ ஒரு சபையோட இணைந்து நீ ஆர்டினேஷன் வாங்கி நீ என்ன பண்ண சபையை நடத்துப்பாங்க. அதனால் அவர் சொல்ல இவர் சொல்ல, அதனால் நான் அந்த சபைக்கு போக மாட்டேன், சுவிசேஷத்தை அவர் சொல்ல இவர் சொல்ல அதெல்லாம் சொல்லாத என்று சொல்லி அவருக்கு அறிவுரை சொல்லிட்டு வந்தேன். நான் சொன்னேன், கர்த்தர் நம்மளை கிருபையாக ரட்சித்திருக்க, இந்த ரட்சிப்பை நாம் என்ன பண்ணோம்னா மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய நம்முடைய பொறுப்பு. வருகிற காலம் இருள் சூழ காலம் இனி வருது, அருள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைப்படும் முன் நொறுங்குண்டமாக முன் சொல்லுவோம். நாட்கள் கூடியதா மாறிடுது, காலத்தை அதை சென்று. அதில் எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த 10வது மாதம் முடிக்க போகிறோம். ஒரு கேள்வி, இந்த வருஷத்தில் எத்தனை பேர் ஒரு ஆத்மாவாவது ஆதாயப்படுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் தலை. ஒரு ஆத்மா சில வருஷத்தில் எப்படி வாழ்ந்தாங்கன்னா, அவர் 90 வயசுனா 90 ஆத்மா அந்த வருஷத்தில் 90 ஆத்மா நடத்தா கொடுத்துருவோம். அவருக்கு வயசு 90. அதுபோல் அவர் அச்சீவ்மெண்ட்லேருந்து அவர் எந்த வயசோ பிறந்தால் வருதோ அத்தனை ஆத்மாவை நச்சு சூசியை சொல்லி கூட நடத்தா கொடுத்துருவோம். பசுத்தவான் அவர் ரொம்ப அருமையான ஒரு தகப்பன். நம்ம ஏசியில் இருக்கார், பேர் சொல்ல இருந்தார், இப்போ அவர் இறந்துட்டாரு. ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவரோட வயசு என்னவோ 60 வயசுனா 60 ஆத்மா, 61 வயசு 10 வருஷம்னா 61 ஆத்மா நடத்த கொடுத்துருவார். லட்சத்தில் நடத்தி எவ்வளோ கிருபை பாருங்க. இல்லை
அவர் 90 வயதுலேயும் செய்தார். அது மாதிரி ரொம்ப எங்களெல்லாம் அப்படியே வெக்கமாக இருக்கும். வாலிபராக இருக்க எங்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை போய் சென்னை ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக கர்த்தருடைய கிருபையால எங்களை ஆண்டவர் ரட்சிப்பு பண்ணால் சுவிசேஷம் சொல்லுவோம். போய் சொல்லி இந்த போதர் கையில் அந்த ஆத்மாவை ஒப்பு கொடுத்து வருவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பர்சனல் மாதிரி செய்து அவர் சபையில் கொண்டாந்து ஆத்துவான். இந்த இயேசு சபையில் ஐயா என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள், ஏசிய ஊழியக்காரன் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுங்க ஆத்துமா ஆக்சுவலாக இருக்கும். எல்லாரும் ஊழியக்காரன் சொல்லுவாங்க. ஏசியன்னு போட்டுக்க, பேரை போட்டு நேம் பண்ணுங்க. கூடுமானம் எல்லாரும் வெளியே போங்க, 2வது வாரம் மாத்திரம் எங்கே வாங்க, சபைக்கு வாங்க, ஐக்கியம் திருவதடுங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதனாலதான் சபை கடன்னு வளர்ந்தது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்க தான். ஊழியம் தான் ஏசிய விசுவாசி அப்படின்னா நீங்க வெளியே எங்க ஊழியம் பண்ணலாம், ஏசிய பிலிவரா புல்பீட்டை கொடுத்துருவாங்க. நான் பிரசங்கம் பண்ணுங்க புல்பீட்டை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் போன இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா ஐயா அவங்க எப்படி வச்சிருக்காங்க, ஒவ்வொருவரையும் கிறிஸ்துக்குள்ள தேர்வுனா நிறுத்தினார், எழுந்து பிரகாசியம் நிறுத்தினார். ஸோ அந்த பாவம் இந்த நாட்டில் இல்லை. ஏதோ அதாவது வெந்ததை தின்வோம், விதி வந்தால் போவோம், அப்படிதான் வாழ்க்கை. இப்போ எல்லாம் என்ன வெந்ததை தின்வோம்பா, விதி வந்தால் போவோம்பா. போகும்போது உங்களை வர வைக்கிறதுக்கு அங்கே ஒரு கூட்டம் இருக்கும். ஹல்லேலூயா சொல்லணும், இவங்க மூலியமா நான் ரட்சிக்கப்பட்டேன். ஒருவேளை நீங்க முன்ன போறீங்க, நான் முன்ன போறணும், இல்லை நம்ம வைக்கிறத முன்ன போறணும், நம்மளை வரவேற்க ஒரு கூட்டம் காத்திருக்கணும். எங்க பரலோகத்துல. ஹல்லேலூயா எவ்வளவு பேர் பாக்கியம் இல்லை ஆண்டவருக்கு. நம்ம அப்படியாக ஒரு ஆத்ம ஆதாயம். அதனால சொந்த குடும்பத்தை முதல்ல ஆதாயப்படுத்துங்க ஃபர்ஸ்ட். பின்னாடி மற்றவங்க என்ன பண்ணா எல்லாம் ஊரெல்லாம் ஆதாயப்படுத்தி ஓடுவாங்க, சொந்த குடும்பத்தை விட்டுருவாங்க. சொந்த குடும்பம் அவள் எழுதுவாரு, தான் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாத சபையை விசாரிக்கிறது அவன் தகுதி இல்லையா. அதில் முதல்ல சொந்த குடும்பம், அதுக்கு ஜாப் பண்ணுங்க, ஃபாஸ்டிங் இல்லை, ஜாப் பண்ணுங்க. அவங்க ரட்சிக்கப்படாததுக்கு என்கிட்ட என்ன இடர்கள் அது கண்டுபிடிக்கணும். அவங்க ஏன் பணம் திரும்ப மாட்டாங்க, அதுக்கு நான் என்ன காரணம். நான் ரட்சிக்கப்பட்டிருந்தா என்னுடைய வாழ்க்கையை பார்த்தா அவங்க வந்து ரட்சிக்கப்படணும். அப்போ அவங்க ரட்சிக்கப்படணும்னா அவங்க என்கிட்ட என்ன மாற்றத்தை. ஸோ ஏதோ என்கிட்ட போறது அது என்ன ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்லி தருவார், ஆண்டவர் வழி நடத்துவார், நம்முடைய ஆவியானவர் பேசுகிறவர், இந்த ஆவியானவர் நம்ம நடத்துகிறவர். அது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நல்லா பக்தர்லாம் பாடும்போது பார்த்தீங்கன்னா பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா என்று சொல்லி அதில் ஆண்டவர்கிட்ட என் நடைகளா என்னை உறுதிப்படுத்தும் அப்படின்லாம் சொல்லி பார்ப்பேன். இன்னைக்கு ஒரு இந்த கதை இந்த உலகம் போகிறத பார்த்தீங்கன்னா ரெடியோ போகுது. ஆனால் நமக்கு எல்லாரும் ஒரு தெளிவு இருக்கட்டும், என்ன இருள் சூழ்ந்த காலம் இனி வருதுப்பா என்று சொல்ல பாடுவோம். ஹல்லேலூயா இந்த ஜபத்தோடு பாடுவோமா, அப்படியே உணர்வோடு உணர்ந்து பாடுவோம், இந்த பொறுப்பெடுத்து பாடுவோம். ஹல்லேலூயா பாடுவோமா. இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். தீர உண்ட வாசல் நடைபடுவோம், நூறு கொண்ட மனதாய் செல்வோயா. தீர உண்ட வாசல் நடைபடுவோம், நூறு கொண்ட மனதாய் செல்வோயா. அடைபடுவோம், நூறு கொண்ட மனதாய் செல்வோயா.
அழித்திட அன்பினால் இழந்த செல்வி ஆடை பாடமோ நாறு கொண்ட மலராய் செல்வாயா ஆடை பாடமோ நாறு கொண்ட மலராய் செல்வாயா நாட்கள் கொடியவாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம் நாட்கள் கொடியவாய் மாறிடுதே இயேசுவே எங்கள் உள்ளங்களில் அன்பென்னும் ஆவியாய் நிரப்பிடுமே இயேசுவே எங்கள் உள்ளங்களில் அன்பென்னும் ஆவியாய் நிரப்பிடுமே இந்தியாவில் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் விளங்கிடுமே இந்தியாவில் எல்லா இடங்களிலும் இயேசுவின் நாமம் விளங்கிடுமே ஆடை பாடமோ நாறு கொண்ட மலராய் செல்வாயா தீர உண்ண வாசல் ஆடை பாடமோ
ஹalleluya. ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கர்த்தாவே சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்கலாம் சுவிசேஷம் சொல்லுவது என்னுடைய கடமைப்பா. அதுக்கு என்ன ஆண்டவரே தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே கர்த்தாவே இதோ சுவிசேஷ வாசல் எத்தனையோ நாடுகளில் அடைக்கப்பட்டிருக்கப்பா. எத்தனையோ இந்தியாவிலே எத்தனையோ மாநிலங்களில் அடைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே எங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே எனக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. என்னை கேளுங்க, சுவிசேஷ ஆவி என்னை பற்றட்டும், ஆத்மா பாரம் என்னை பற்றட்டும்ப்பா. நான் போகிற இடமெல்லாம் இயேசுவை வெளிப்படுத்த எனக்கு உங்க வல்லமை வேணும், அபிஷேகம் வேணும், கிருபை வேணும்ப்பா. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆண்டவரே இயேசுவை ஆத்மா ஆதாயப்படுகிறவன் ஞானவான்னு சொல்லப்பட்டிருக்கேன். என்னை ஞானவானா என்னை மாற்ற ஆண்டவரே என்று எத்தனை பேர் இந்த கால வேலையில என் குடும்பத்துல ஒருவராக நரகத்து போகக்கூடாதப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே என் குடும்பத்துல உள்ள ஒருவராகிலும், ஆண்டவரே என் சந்ததியில ஒருவராகிலும் ஆண்டவரே சாத்தானோடு சேர்ந்து நரகத்து போகக்கூடாதப்பா. என் இயேசு அதற்காக என்னை ரட்சிக்கல, என்னை திறப்பிலே இருக்கும்படியாக கர்த்தரை அழைத்திருக்கிறீங்கப்பா. இதோ 10 மாசம் முடிக்க போகிறேன், இன்னும் 2 மாதம் தான் இருக்குதாப்பா. இந்த 2 மாதத்துக்குள்ளே ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீ வீட்டை அடிச்சுக்கணும்னு சொன்னீங்களப்பா. சொன்னீங்களே அந்த வார்த்தையை வீட்டில் நிறைவேறணும் 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 என்று சொல்லுங்க. நிறைவேறணும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நிறைவேறணும் ஆண்டவரே. நாங்கள் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும், நானும் வீட்டாண்டா கர்த்தரையே சேவிப்போம் என்றோப்பா. ஓ கர்த்தா, அப்படியாப்பட்ட கிருபை எங்க மேல ஊற்றுங்கப்பா, அப்படியாப்பட்ட அபிஷேகம் மேல ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவுடைய ஆதி பசுத்தவான்கள்லாம் இறங்கி வரும்போதே பாவம் உணர்வடைந்து அழுதார்கள். ஆண்டவர்களே நாங்க ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் சொன்னார்களே, அப்படியாப்பட்ட அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றுங்கப்பா, எங்க மேல ஊற்றுங்கப்பா. நாங்க போகிற ஜனங்க பாவோடு அடையணும், வீட்டுல பாவோடு அடையணும். நாங்க ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு சொல்லுகிற ஆண்டவரே கர்த்தா, அப்படியாப்பட்ட அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றுங்கப்பா. இதோ உலகத்தை கலக்கிற இங்கே வந்து விட்டான்னு சொல்லத்தக்கதாக கர்த்தர் ஆண்டவரே அப்படியாப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு செல்லுகிற, உலகத்துக்கு கொண்டு செல்லுகிற, அநேக தேசத்துக்கு கொண்டு செல்லுகிற, ஆண்டவரே எங்க தெருக்குள்ள கொண்டு செல்லுகிற, எங்க பட்டணத்துல செல்லுகிற அப்படியாப்பட்ட அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றும்படியாக எங்களுக்கு அந்த ஆத்மா வார்த்தை தாரும் ஆண்டவரே. சுகபோகமாக வாழ்கிற உயிரோடு செத்தம் என்று சொல்லுங்கப்பா. சுகபோகமா வாழக்கூடாதப்பா. ஒரு நீ தூங்குறத விட்டு மரித்தோரை விட்டு எழுந்து அப்ப கிறிஸ்துவனை பிரகாசிக்க சொன்னீரு, அங்க பிரகாசிக்கிற ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் எழுந்து பிரகாசிக்கிறது போல நாங்கள் எழுந்து பிரகாச கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு இப்படியாக சொல்லுது. ஏசாயா 60:1-2-3 எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லிருப்பா. பூமியின் ஜனங்களே காவல் மூடும், ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார்னு சொன்னீரு. அந்த ஒளி எங்களுக்குள்ள வந்தது இருக்குப்பா. ஆண்டவரே அந்த ஒளி ஆண்டவரே எங்களை பிரகாசிக்க வைக்கணும்ப்பா. எங்களுக்கு ஒருவருக்கு அப்படி கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு ஒரு தருணத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்க மூலியமா குடும்பத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள கிருபை செய்வார். தைரியமா பேசுங்க, விளக்குங்க, அவங்களோட உட்கார்ந்து வேதத்தை ஆராயுங்க, எடுத்து காட்டுங்க. கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுப்பார், ஞானத்தை தருவார். சொல்லுங்க, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையப்பா. நீ செய்கிற பாவத்தினால நீ கர்த்தரை மறுதளிக்கிறப்பா. ஆண்டவரை நீ எத்தனை முறை சொல்லிவிட அறிவிப்பா. உனக்காக ரத்தம் செஞ்சுதாங்க. இது கிருபையின் காலப்பா. நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பி சீர்படுத்து. நீ மனம் திரும்பு, கர்த்தரிடத்துல திரும்பி வா. கர்த்தருடைய நேசி உன்னை மன்னிப்பாரு, உன்னை தூக்கி எடுப்பாரு, உன்னை குணமாக்குவார், உன்னை ஆசீர்வதிப்பார், பின்ன இடத்துல உன்னை சாட்சியா வைப்பார். ஓ ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் செய்வார். அவர் அன்பு, அவர் அன்பு நம்ம உள்ளத்துல இருக்குது. நம்ம அன்பு தான் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே கிருபை செய்வார். ஓ ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஓ நன்றி 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 அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுங்களா? இந்த இருள் சூழ்ந்த இந்த லோகத்துல நம்ம ஆண்டவர் ஒரு இமை பொழுது தூங்காம கண்மணி போல் நம்மளை காக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 10வது மாதம் கடைசி கர்த்தருடைய நாளில் வந்திருக்கிறோம்னா நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய திறமையினாலோ அல்ல. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குறதும் இல்லை, உறங்குறது. அவர் இமை பொழுது கூட அந்த கைவிடவில்லை. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவத்தின் நிமித்தம் இதோ இமை பொழுது கைவிட்டேன், ஆனால் மிகுந்த உருக்கத்தால் எழுந்து கொண்டேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதா அவரை கைவிட்டார் கல்வாரி சிலுவையில்.
ஏன்னா நம்முடைய பாவம். ஆனால் ஆண்டவர் நம்மை இந்த லோகத்துல ஒரு இமை போதும் கைவிடாமல் தூங்காமல் நம்மை காக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு பாருங்க, எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க. உலகத்துல எத்தனையோ பேருக்கு நாசங்கள் மோசங்கள் கர்த்தரோ நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. இத்தீங்கு அணுகாமல் நம்மளை பாதுகாக்கிறார். ஆகிய தைரியமா இந்த உலகத்தில் நம்ம வாழணும். ஹல்லேலூயா. எதற்கும் நம்ம அஞ்ச வேண்டியதே இல்லை. என்ன ஏன்? இயேசு என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிற காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். எனக்கு எந்த மந்திரமும் பில்லி சுனியமும் ஏவில் பிசாசோ சாபங்களும் பலிக்கவே பலிக்காது, என்கிட்ட வரவே வராது. அல்லது ஏன்னா என்னை காக்கிறவர் அவர் தூங்குறவர் அல்ல, அவர் உலகிறவர் அல்ல. அவர் சொல்லுங்க, உன்னை விட்டு விலகுவதில் கைவிடல சொன்னவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றுகளை சேதப்படுத்தான்னு சொல்லியிருக்கிறார். சாவுக்கு ஏதுவானவன் இறங்கினாலும் ஒன்றுகளை சேதப்படுத்தான்னு சொல்லியிருக்கிறார். அவர் என்னோடு இருக்க அஞ்ச மாட்டேன். ஹல்லேலூயா. நான் அஞ்ச மாட்டேன். Thank you Jesus. Hallelujah. ஓ பாடுமா. இது சுந்தலோகத்தில் இமை போலும் தூங்காமல் இருள் சுந்தலோகத்தில் இமை போலும் தூங்காமல்
இயேசு என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, என் இயேசு என்னோடு இருக்கிறார். என்னை ரட்சித்த இயேசு என்னோடு இருக்கிறார். என்னை பாதுகாக்கிற இயேசு என்னோடு இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற இயேசு என்னோடு இருக்கிறார். என்னை அழைத்த இயேசு என்னோடு இருக்கிறார். என்னை அபிஷேகம் பண்ணின இயேசு என்னோடு இருக்கிறார். ஓ சகபலலலமோ ரிபலா தியானமா கபலலலமோ ரிபா சபலலலமோ. அவர் உண்மை உள்ளவர். இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவுதான் சூழ்ந்தாலும் ஆண்டவருடைய அன்பு காக்கிற மீட்பர் ஒருபோதும் விலகவே மாட்டார். யோபு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இருள் சூழ்ந்த சூழ்நிலை, இழந்த சூழ்நிலை, வியாதியின் சூழ்நிலை, அந்த மத்தியில ஒன்னே ஒன்று சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதனால இந்த உலகத்துல இந்த தொல்லை, கஷ்டம், பாடு இதெல்லாம் பார்த்து சோர்ந்து போயிடாது. அநேகர் அப்படியே சோர்ந்து போய் என்னத்தையா கண்டாங்க. நாலு கஷ்டப்படனா கஷ்டத்து மேலே கஷ்டம் வருது, பாடுக்கு மேல பாடு வருது, பிரச்சனை மேல பிரச்சனை வருது. எவ்வளோ வளர்த்த கடாவே மாறல பாய் இது அப்படின்னு அநேக சோர்ந்து. நான் சொல்றேன், நீங்க சோர்ந்து போகவே கூடாது. இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க. நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டு சொல்லுவாங்க. உலகத்துல பாடு இருக்கு, உபத்திரம் இருக்கு. எல்லாம் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் a bed of roses. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மலர் படுக்கை அல்ல, முட்கள் நிறைந்த படுக்கை. முட்கள் நிறைந்த படுக்கை, அங்கங்க அப்பப்போ குத்தம். நீங்க அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுலே போல கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏழுகிறது. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவில்லையா? அவங்க மேல நீங்க ஒரு அன்பு வச்சிட்டீங்கன்னா, இந்த கஷ்டம் பாடு இதெல்லாம் சகிப்பீங்க, தட்டி விட்டு போயிடுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், என் இயேசு நான் வந்து அன்பு கூறுறேன், ஏதோ அலோவ் பண்றாரு, போட்டு போயிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஸோ அந்த அன்பு உங்களுக்குள்ள ஆண்டவர்கிட்ட சொல்லணும், அறிக்கை பண்றேன், தொல்லை கஷ்டம்லாம் என்ன ஒண்ணுமே பண்ணாதுப்பா. ஓ ஹல்லேலூயா. என்னதான் ஆண்டவரே கத்தா துன்பமும் வந்தாலும் துக்கம் வந்தாலும் என்ன ஒன்றும் பண்ணாதப்பா. எனக்கு தெரியும், காக்க வல்ல மீட்பர் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவர் காத்திடுவார். பாடுவோமா? காக்கும் வல்ல மீட்பர் உன்னனக்கு உன்னனக்கு உன்னனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உன்னனக்கு மரணத்தை காக்க
கால வேளையில என்ன கஷ்டம் வந்தாலும் என் மேல் அன்பு கூர்ந்து என்னை அழைத்த ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த கஷ்ட பாதையில ஒன்னே ஒண்ணு வேணும், அவர் கையில நீங்க ஒப்பு கொடுத்துடணும். சுத்தம் போல் நடத்த மாட்டவர். அவர் களிமண் அப்பா, குயவன் கையில ஒரு பாத்திரம் போல என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அப்படியே போனீங்கன்னா கத்திரமே நடத்துவாங்க. எத்தனை பேர் இந்த காலமே ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? அப்படியே பட்ட மாதிரி எழுந்து இல்லைங்க, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எனக்காக நீ மதித்திரு ஆண்டவரே. இனி ஒரு காலம்லாம் பயங்கரமான காலம், அந்த காலத்தை நான் புரோஜப்படுத்திக் கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. எவ்வளவுதான் இரு சூழ்ந்தாலும் இமை போல் தூங்காம காக்கிற இயேசு எனக்கு கொண்டு ரெண்டுப்பா. இப்ப நான் போகிற இந்த கஷ்ட பாடு மத்தியில கூட என்னை நேசத்தை அன்பு இயேசு என்னை கைவிடவே மாட்டார். அவர் சித்தம் மாத்திரம் செய்வதற்கு ஓ ஹல்லேலூயா என்னை உருவாக்கும்படியாக அவர் கையில என்னை ஒப்பு கொடுக்கிறேன். மண்ணான என்னை அவரே உருவாக்கட்டும், அவர் கரத்தால் என்னை உருவாக்கட்டும். ஓ ஹல்லேலூயா. என் வழியில மண்ணாய் கிடந்த என்னை எடுத்து தம் கரத்தால் எடுத்தாரே, பல முறை கட்டு கீழே விழுந்து உடைந்த என்னை மறுபடியும் ஆண்டவர் என்னை உதறாமல் என்னை உருவாக்கினாரு. ஹல்லேலூயா. என் நம்பிக்கைக்கு அவரே பார்த்தீர். ஹல்லேலூயா. ஓ அவருடைய கரத்திலே நான் இருக்கிறேன், அவர் கரத்திலே நான் இருக்கிறேன். என்னை நடத்துவார். எத்தனையோ வேலை மிதிப்பட்டவனா என்னை மிதித்திருப்போனா சத்ரு, ஆனாலும் கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிடாம ஓ அவசியத்தின்படியே என்னை என்னை புடமிட்டு என்னை உருவாக்கி என் மேல ஒரு பெரிய திட்டம் இருக்குது என்று சொல்லி என்னை பலப்படுத்தி கர்த்தர் என்னை உயிர்ப்பித்து என்னை நிலைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ அப்படியேப்பட்ட பாடல் வழியா நீங்க போகலாம். அந்த பாடலோட பேசணும். அப்படியே அர்ப்பணித்திருக்க கர்த்தரோட சித்தத்தை செய்ய கற்றுக்கொள்வோம். ஒரு முறை கேட்டு பின்பு பாடுங்க. பாடுங்க. குயவனே 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 என் இயேசுவே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே. குயவனே 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 என் இயேசுவே, வழியிலே கிடந்த மண்ணென்னை உம் கரத்தால் எடுத்தவரே, பலமுறை கெட்டு போன பின்போ என்னை உதறாமல் வைத்தவரே, வழியிலே கிடந்த மண்ணென்னை உம் கரத்தால் எடுத்தவரே, பலமுறை கெட்டு போன பின்போ என்னை உதறாமல் வைத்தவரே, எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவே, எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவே. குயவனே 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 என் இயேசுவே, மண்ணான என்னை உருவாக்குவே, உம் கரத்தால் என்னை உருவாக்குவே, மண்ணான என்னை உருவாக்குவே, உம் கரத்தால் என்னை உருவாக்குவே. விதியிடப்பட்ட மண்ணென்னை உம் மகத்தான சித்தம் வைத்தீர், புடமிடப்பட்ட மண்ணென்னை
அர்ப்பணிக்கிறான்னு இருக்கீங்க, வாழ்க்கை என்ன சுத்தமா இருக்கிறீங்க ஆண்டவரே, என்ன ஆண்டவரே சரண்டர் ஆயிடுறப்பா ஆண்டவரே, அப்படியே ஒப்பு கொடுத்துற ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, ஆண்டவரே என்னை உருவாக்குங்கப்பா என்று ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. உங்க சித்தத்தை கண்டுபிடிக்க தெரியலப்பா, உங்க சித்தத்தெல்லாம் இருக்கிறனா தெரியல ஆண்டவரே, குயவன் நீதானப்பா, ஒரு கள்ளிமலை போல ஒப்பு கொடுக்கலப்பா. ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்பா, பரலோகத்துல கொண்டு போவது ஒரே ஒண்ணுதான், பிதாவை சித்தம் செய்கிறவனே அல்லாமல் சொல்லிட்டீங்கப்பா. இந்த பூலகத்துல உடைய சித்தம் செய்வதற்கு ஆண்டவரே கிருபை தேங்கப்பா, கிருபை தாங்கப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஓ, அதுக்கு முதல்ல உங்களை தரணும். உங்க ஆசையை கொடுத்துருங்க, உங்க செல்ஃபிஷை கொடுத்துருங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே என்னையே தரப்பா, நீங்க உங்களை நான் வெளிப்படுத்தணும், உங்க கேரக்டரை வெளிப்படுத்தணும், உங்க அன்பை வெளிப்படுத்தணும், உங்க நடையை வெளிப்படுத்தணும், உங்க வார்த்தையை வெளிப்படுத்தணும், உங்க கிரியை நான் வெளிப்படுத்தணும். ஆண்டவரே என்ன என் மூலியமாக நீங்க வெளிப்பட என்ன தருதப்பா, நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்லுங்க ஆண்டவரே. நீங்களும் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆண்டவரே. நான் என்ன உங்களுக்குள்ள கொண்டு போயிடுங்க, நீங்க எனக்குள்ள வந்துருங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க ஆண்டவரே, நான் போகிற இடத்துல ஆண்டவரே நீங்க எனக்குள்ள வந்துடணும், என் மூலியமா நீங்க வெளிப்படணும் ஆண்டவரே. என்ன உங்களுக்குள்ள நான் அப்படியே அனுப்புறப்ப, எக்ஸ்சேஞ்ச் பண்றப்ப, அந்த கால வேளையில என்ன தருகிறேன்னு அப்படி எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இங்கிட்டு போகும்போது ஒரு உணர்வோடு எப்போதும் இருங்க, நான் கிறிஸ்துக்குள்ள வாழ்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன அவருக்குள்ள நான் ஒப்பு கொடுத்துட்டேன், நான் ஒரு புதிய சிருஷ்டி, புதிய பழையெல்லாம் என்னை விட்டு ஒழிஞ்சிச்சு. எனக்கு ஆண்ட இன்னைக்கு ஒரு சான்ஸ் தராரு, மனம் திரும்ப ஒரு சான்ஸ் தராரு, ஆதி அங்க புதுப்பிக்க ஒரு சான்ஸ் தராரு. இந்த 10ஆம் மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆண்ட சமூகத்துல என்ன நான் தருகிறேன், உண்மையாக தருங்க. நான் சொல்றேன், நீங்க போகுமா தனியா போக மாட்டீங்க, மன்னிக்கப்பட்டவர்களா போவீங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா போவீங்க, குணமாக்கப்பட்டவர்களா போவீங்க, சமாதோட போவீங்க, சீர்பட்டு போவீங்க, சிறப்பட்டு போவீங்க, பலப்பட்டு போவீங்க. ஓ, கர்த்தருடைய ஆவியானோடு இருந்து நடத்துவார், வல்லமையா நடத்துவார், கிருபையா நடத்துவார், தேவ சித்தத்தை உங்க மூலமா நிறைவேற்றுவார். ஓ ரஷாலா கபரகா ரிபாபா சிபாபா. ஓ, ஒப்பு கொடுத்துருங்க, ஒப்பு கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை அடைகிறேன், அடைகிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை அடைகிறேன், அடைகிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. உயவனுக்கும் களிமண்ணா உடைந்து உருவாக்கும். உயவனை உன் கையில் களிமண்ணா உடைந்து உருவாக்கும். என் சித்தமல்ல உன் சித்தம் உன் கையிலே. சொல்லுங்க, என் சித்தமல்ல, என் சித்தமல்ல உன் சித்தம் கையிலே உன் கையில். என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உன் பாதத்தில், என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. உன் சேவைக்காக என்னை தருகிறேன், மறைந்திடும் உன் சித்தம் போல். சொல்லுங்க,
நன்றி, என்னை உருவாக்குற நன்றி என்று கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தர் அபிஷேகம் தருகிறார். ஓ ரஷபலதரப, இன்று கண்டை எகிப்து இனி காண மாட்டீர்கள். இன்று கண்டை எகிப்து இனி காண மாட்டீர்கள். ஓ ரஷபலதரப ரிபலதரப, கர்த்தருடைய கரம் உங்களோடு வரும். கர்த்தர் உங்களோடு வருவார். செங்கலை இரண்டாக பிளப்பார். உங்களை வழிநடத்துவார். ஓ ரஷபல, மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய், அபிஷேகமாய், வார்த்தையாய், வல்லமையாய் உங்களோடு இருப்பார். ஓ ரஷபலதரப, நம்முடைய திருவுள்ள சித்தத்தை உங்களே நிறைவேற்றும். எல்லா துதியும் கனமும் இயேசு கிறிஸ்துக்கு ஒருவருக்கு. ஆமென். அப்படியே அமைதியாக உட்கார்வோம்.